படைப்பாளிகள் அவர்களின் வாழும் காலத்திலே போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டு வசதி வாரிய வீடு வழங்கப்படுவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் சாகித்ய அகாடமி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சிறப்பு நிலைத்துறை தமிழ்துறை இணைந்து நடத்திய கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்குகளை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிறப்பு மலரையும் வெளியிட்டார். அவருடைய வழித்தடத்தில் சாகித்ய அகாடமி விருது பெறும் உழைப்பாளர்களுக்கும் வீடு வழங்கணும் என்று முடிவு செஞ்சு முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் அன்று கனவு இல்லம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தின. இந்த திட்டத்தில் 15 அறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கனவு இல்லம் வழங்கியிருக்கு. பரிசு தொகை 1 லட்சம்னா வீட்டோட மதிப்பு மட்டும் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல. அதுவும் அந்த வீட்டுக்கான பத்திர செலவு முதலானவற்றையும் தமிழ்நாடு அரசே இருக்குது. கனவு இல்லம் திட்டத்தினுடைய நீட்சியா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்றவர்களும் கனவு இல்லம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு இதுவரை 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கனவு இல்லம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டம் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் இதனை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரே நோக்கம், படைப்பாளிகளை அவங்க வாழுகிற காலத்திலே போற்றணும் என்பதுதான். எழுத்தாளரை போற்ற சமூகம்தான் உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும். இந்த சமூகத்தோட முன்னேற்றத்திற்காக, மக்களோட உயர்வுக்காக, அவங்களுடைய சமூக விடுதலைக்காக, முற்போக்கு சிந்தனைக்காக இயங்கும் எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் உச்சிமோந்து கொண்டாட தவறுவதே இல்லை. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணை குறித்த உத்தரவு எப்போது பிறப்பிக்கப்படும் என்பதை தெரிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆரம்ப கட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளது. விசாரணை முடிந்து 2 மாதங்கள் ஆகியும் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும் பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம், அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள், இரட்டை இலை சின்னம் உள்ளிட்டவை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்பே மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் உள்கட்சி விவகாரம் குறித்து அதிகார வரம்பு உள்ளதா என ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவு மீது தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் வரும் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை நிலைய செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கட்சி சார்பில் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்தும் விஜயின் நிகழ்வுகள், மக்கள் சந்திப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அழிவு பாதையை நோக்கி செல்வதாக அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஆனந்தகுமார் தெரிவித்தார். தவிக தலைவர் விஜய்க்கு முகநூலில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ஆனந்தகுமாரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்தகுமார், எம்ஜிஆர், ஜெயலலிதா பாதையில் ஆளுமை மிக்க தலைவராக விஜய் இருப்பதாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகவும் மோசமான சூழ்நிலையை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வருங்காலங்கள் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இருக்கிறவர்கள் எல்லாம் நீக்கிவிட்டு என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. புரட்சித்தலை எம்ஜிஆர், புரட்சித்தலை அம்மாவுக்கு பின் மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக விஜயன் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் தலைமையில் நான் மக்கள் பணியாற்றிட ஆர்வமாக இருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவிருக்கும் சுற்றுப்பயணம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுக தலைமை வெளியிட்டுள்ளது. அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஜூலை 7 கோவை மாவட்டத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். முதற்கட்டமாக 7 மாவட்டங்களில் உள்ள 34 தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாகவும், கோவை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சை ஆகிய மாவட்டங்களுக்கு செல்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பின் கீழ் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக அதிமுக தலைமை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதிமுக, பாஜக இடையே கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதம் எழுந்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது அமித்ஷாவின் கனவுகளில் ஒன்று என திமுக தலைமை விமர்சித்துள்ளது. அநேகமாக
அமித்ஷாவின் மிகப்பெரிய கனவுகளில் இதுவும் ஒரு கனவாக முடியுமே தவிர விழித்தெழுந்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவை கொச்சைப்படுத்தி நிகழ்ச்சி நடத்திவிட்டு அண்ணா பெயரில் உள்ள கட்சியிலே உள்ள தொண்டர்கள் எல்லாம் நம்மை ஆதரிப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த நம்பிக்கை கனவாகும். அவர் முதலமைச்சர் பெயரை சொல்ல வேண்டாம், வெற்றி பெற்றால் தானே யார் முதலமைச்சர் என்ற பிரச்சனையே வரும். தமிழகத்தினுடைய கள நிலவரம் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. மற்ற மாநிலங்களிலே அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்ற கள நிலவரம் என்பது தமிழ்நாட்டில் 1% கூட கிடையாது என்பது அமித்ஷா அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பது அவருடைய இந்த பேட்டியின் மூலமாக புரிகிறது. நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். இது பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை உடைச்சிருவாங்க, அந்த கட்சியை சுவாகா பண்ணுவாங்க. இப்ப அடுத்தது அதிமுக சுவாகா பண்ண போறாங்க. கூட்டணின்னு சொல்லிட்டுங்க, அந்த கூட்டணி கட்சி அதிமுக. அதிமுகவுடைய தலைமை கருத்தா யார் தலைமை கருத்தா? அண்ணாதுரை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? பாஜக அமைச்சரவையில் வரும், பாஜக அவருடைய அமைச்சர் தமிழகத்தில் வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காகவே அதிமுக தோற்றுரும். மக்களை பொறுத்த மட்டும் அதிமுக காரர்களே இதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. திமுக எம்ஜிஆருடைய உண்மையான விசுவாசிகள், ஜெயலலிதா அம்மையாருடைய உண்மையாக இருப்பவர்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக காரர்களே பாஜக காரர்களை தோற்கடிப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்வார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நாளை அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பான அறிவிப்பை பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார். சனிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் காணொலி வாயிலாக கூட்டம் நடைபெறும் என்றும் மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணி செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள் என அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை எனும் பொருளில் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுகவை வீழ்த்துவதற்கு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏவோட கட்டளையிடும் தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றதுதான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டவர் சொல்லியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்கிற ஒரே குடையின் கீழ் அவர்கள் அணி திரள வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக அம்மாவின் தொண்டர்களை எல்லாம் ஓர் அணியில் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய முயற்சி அதற்கு எந்த ஒரு பங்கமும் வராத அளவிற்கு எல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால இதுல போய் நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தமிழே பேச தெரியாதவர்கள் டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டை ஆள நினைப்பதாக திமுக மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான வில்சன் விமர்சித்துள்ளார். இன்னைக்கு தமிழ்நாடை கைப்பற்ற பார்க்கிறார்கள். தமிழ்நாடை எப்படியாவது ஏற்கனவே வஞ்சித்து விட்டார்கள். அவர்கள் தமிழ்நாடு வளர்வதை பிடிக்கவில்லை. கீழடி முதல் கல்விக்கு உண்டான நிதிகள் இருந்து எந்த ஒரு மக்கள் திட்டம் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை வஞ்சிப்பதே குறிக்கோளாக கொண்டு இன்னைக்கு தமிழே பேச தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள டெல்லியிலிருந்து ஆள நினைக்கிறார்கள். இதை தடுப்பதுதான், இதை எல்லோரும் ஒன்றிணைப்பதுதான், ஒரே அணியில் கொண்டு வருவதுதான் இந்த செயல் திட்டத்தின் நோக்கமாகும். ஆகவே இதை நான் கூறியபடி 45 நாட்களில் செய்து முடிக்க இந்த செயல் திட்டத்தை தயாரிக்கப்பட்டுள்ளது. காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
திருவள்ளூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதல் திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது சகோதரர் கடத்தப்பட்டார். இந்த கடத்தலில் முன்னாள் ஏடிஜிபி ஜெயராம், புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணையின் போது பூவை ஜெகன்மூர்த்திக்கு ஜாமீன் வழங்க காவல்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சிறுவன் கடத்தலுக்கு ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டதாகவும், விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை எனவும், முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்து விடுவார் எனவும் காவல்துறை தெரிவித்திருந்தது. அனைத்தையும் கேட்ட நீதிபதி ஜெகன்மூர்த்திக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்ததுடன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனால் அவர் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி நடிகர் கிருஷ்ணா சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரசாத், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட யாருடனும் தனக்கு தொடர்பில்லை என்றும் மனுவில் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். 2020க்கு பிறகு கெவினுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும், தனக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இந்திய அரசமைப்பின் முன்னுரையில் உள்ள சமூக உடைமை, மதச்சார்பின்மை ஆகிய வார்த்தைகளை நீக்குவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என RSS வலியுறுத்தியுள்ளது. இந்த வார்த்தைகள் BR அம்பேத்கரால் வரையறுக்கப்பட்ட அரசமைப்பில் சேர்க்கப்படவில்லை என்றும், 1976இல் அவசர நிலை காலத்தில் இவை சேர்க்கப்பட்டதாகவும் RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஹோசபலே தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மையே அரசமைப்பின் அடிப்படை அம்சம் என்று உச்சநீதிமன்றம் பலமுறை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே வாகன விபத்தில் நூலிழையில் உயிர் தப்பிய இளைஞர் எழுந்து நடந்து செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. பொன்னிமேடு பகுதியைச் சேர்ந்த ஃபயாஸ் புதுச்சேரிக்கு தனது பைக்கில் வேகமாக சென்றிருக்கிறார். தனக்கு எதிரே சென்ற பேருந்து திடீரென பிரேக் பிடித்ததால் பேருந்து மீது மோதாமல் இருக்க ஃபயாஸ் பிரேக்கை பிடித்திருக்கிறார். அப்போது நிலை தடுமாறி இருசக்கர வாகனம் கீழே விழுந்து சாலையில் இழுத்துக் கொண்டே சென்றிருக்கிறது. இதனை வந்த கனரக லாரி இருசக்கர வாகனத்தை நொறுக்கிச் செல்லும் காட்சிகளும், விபத்தில் உயிர் தப்பி ஃபயாஸ் எழுந்து நடந்து செல்லும் காட்சியும் வெளியாகியுள்ளன. கூடலூரில் சுற்றுலா பயணிகளிடம் காவல்துறை அதிகாரி ஒருவர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர் கேரள மற்றும் கர்நாடக மாநில எல்லையில் உள்ளது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடலூர் வழியாக நீலகிரிக்கு வருகிறார்கள். இந்த நிலையில் கூடலூருக்கு வந்த கேரள மாநில சுற்றுலா பயணிகளிடம் ரோந்து பணியில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் காஞ்சிபுரம் மாணவி சகஸ்ரா பொதுப்பிரிவில் முதலிடம் பிடித்திருக்கிறார். பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்குகிறது. 2025-26 கல்வியாண்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியலை சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டார். கலந்தாய்வில் 2,41,641 பேர் பங்கேற்க உள்ளனர். இந்த ஆண்டு 144 பேர் 200க்கு 200 கட் ஆஃப் பெற்றுள்ளனர். மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதிய 139 பேர் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். பொதுப்பிரிவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சகஸ்ரா முதலிடத்தையும், நாமக்கல் கார்த்திகா, அரியலூர் அமலன் ஆண்டோ அடுத்தடுத்த இடங்களையும் பெற்றுள்ளனர். 7.5 விழுக்காடு அரசு பள்ளி ஒதுக்கீட்டின் கீழ் கடலூரைச் சேர்ந்த தாரணி முதலிடத்தையும், சென்னை மைதிலி, கடலூர் முரளிதரன் அடுத்தடுத்த இடங்களையும் பிடித்தனர். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 7.5%, 51,004 மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் 47,372 மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 15,149 கூடுதலாகும். முதல் கட்டமாக ஜூலை 7, 8 தேதிகளில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பு பிரிவு மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர் பிரிவு, விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறும். பொதுப்பிரிவில் உள்ள சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும்.
பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக இஸ்ரேல் மற்றும் ஈரானிலிருந்து இதுவரை 4415 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் சிந்து திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படை விமானம் மற்றும் தனியார் விமான நிறுவனங்கள் என 19 சிறப்பு விமானங்கள் மூலம் அவர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் 3597 இந்தியர்கள் ஈரான் நாட்டிலிருந்தும் 818 இந்தியர்கள் இஸ்ரேலிலிருந்தும் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவை தவிர அண்டை நாடுகளின் கோரிக்கையை ஏற்று நேபாள நாட்டைச் சேர்ந்த 9 பேரும் இலங்கையைச் சேர்ந்த 4 பேரும் இஸ்ரேல் மற்றும் ஈரானிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலக எரிசக்தி சந்தையை புரட்டி போட்ட நாடாக இந்தியா மாறப்போவது உறுதி என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் அடுத்த 6-7 ஆண்டுகளில் இந்தியா எரிசக்தியை ஏற்றுமதி செய்யும் நிலையில் இருக்கும் என்றும் கூறினார். ஹைட்ரஜன், உயிரி எரிபொருள், மின்சார வாகனங்களுக்கும் அரசு முக்கியத்துவம் தருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் புதிய சாலைகள், மாற்று எரிபொருள் தற்போது இந்தியாவின் போக்குவரத்து செலவு 16% 9% குறையும் என அவர் கூறினார். புஷ்பா படத்தின் காட்சியை மிஞ்சும் அளவிற்கு இமாச்சலில் ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக இமாச்சல பிரதேசம் குழுவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அப்பகுதிகளில் உள்ள காடுகளில் சட்டவிரோதமாக வெட்டி வைக்கப்பட்ட மரக்கட்டைகள் அடித்துச் செல்லப்பட்டன. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஆற்றில் அடித்துச் செல்லப்படும் கட்டைகளை தடுத்து நிறுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தலைநகர் பாங்கியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் வெடிவிபத்து மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 29 மாணவர்கள் உயிரிழந்தனர். சுமார் 260 பேர் காயமடைந்தனர். பள்ளியில் மின்சார மாற்றியின் கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்ட போது வெடிவிபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் வீதியில் மாணவர்கள் ஓடியதில் நெரிசல் ஏற்பட்டு 16 சிறுமிகள் உட்பட 29 மாணவர்கள் உயிரிழந்தனர். சம்பவம் நடந்தபோது பள்ளியில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியும் இருந்தால் பிறர் போற்றும் வகையில் சாதிக்கலாம் என்பதை உணர்த்துகிறார் மாற்றுத்திறனாளி ஓவியர். ஆவடி ஐயப்பன் கோயிலில் அவர் தீட்டி வரும் இறையின் ஓவியங்கள் அவரை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவலை தூண்டுகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். கேரளாவின் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்ற மனுவுக்கு பிறக்கும் போது வலதுகை இல்லை. பின்னர் போலியோவால் ஒரு கால் பாதிப்புக்கு உள்ளானது. எதிர்கொண்ட இன்னல்களால் நம்பிக்கை இழக்கவில்லை இவர். ஒரு கை கொண்ட இவருக்கு மற்றொரு கை ஆனது தூரிகை. ஆம், திருவனந்தபுரம் ரவிவர்மா ஓவிய பள்ளியில் ஓவியம் பயின்றார். கிடைத்த விளம்பர பதாகைகள் எழுதும் பணியை இன்முகத்தோடு செய்த இவருக்கு இறையின் உருவங்களை தீட்டும் பணி கிட்டியது. கொட்டார கணபதி கோயிலிலும் சபரிமலை அன்னதான பகுதியிலும் ஐயப்பன் சித்திரங்களை வரைந்தார். காண்போர் அனைவரையும் கவர்ந்தெழுத்து இறையின் உருவம் கூடுதல் வாய்ப்புகளுக்கு வழி செய்தது. தற்போது ஆவடி ஐயப்பன் கோயிலின் 37ஆம் ஆண்டு பிரதிஷ்டை நாளை முன்னிட்டு ஓவியங்கள் தீட்டும் பணியில் சிரத்தையுடன் ஈடுபட்டுள்ளார் மனு. இயற்கையோடு இயைந்த இறைவனின் ஓவியங்கள் மனுவின் மாறா நம்பிக்கைக்கும் சிறப்புமிக்க கலைத்திறமைக்கும் சான்றாய் காட்சி தருகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நவீன்குமார். தமிழகத்திற்கு 31.24 டிஎம்சி காவிரி நீரை திறக்க காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜூலை மாதத்துக்கான நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் உள்ள காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தில் 41வது கூட்டம் அதன் தலைவர்
எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் கூட்டத்தில் தமிழக கர்நாடக பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நெல்லையப்பர் காந்திமதியம்மன் தேர் திருவிழாவை எந்த சாதிய அடையாளங்களும் இல்லாத வகையில் அமைதியான முறையில் நடத்துவதை உறுதி செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வரும் ஜூலை 8ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர் திருவிழாவில் சாதி மோதல்களை ஏற்படுத்தும் செயல்களுக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக காவல்துறை தலைவர், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இணைந்து எந்தவித சாதிய அடையாளங்களும் இல்லாத வகையில் தேர் திருவிழா நடத்தப்படுவதை உறுதி செய்ய உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னை ஆஸ்கர் விருதுகளை வழங்கும் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் நிறுவனத்தில் உறுப்பினராக இணைய நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்ட 534 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த அமைப்பில் இணைந்து விருதாளர்களை தேர்வு செய்வதற்கு சர்வதேச திரைப்பட பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. நடிகர்கள் கமல்ஹாசன், ஆயுஷ்மான் குரானா, திரைக்கதை ஆசிரியர் பாயல் கபாடியா உள்ளிட்ட 18 இந்தியர்களுக்கு இந்த ஆண்டு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஆஸ்கர் விருதாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்பதை அமித்ஷா தெளிவாக கூறியுள்ளதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஏற்கனவே ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் இதைதான் சொன்னார், எங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி. நீங்க பலமுறை கேட்டப்ப அமித்ஷா அவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பெல்லாம் மத்தியில் 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்ற போது கூட கூட்டணி மந்திரி சபை தான் அமைத்தார்கள். அதுதான் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றதா தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. சாத்தியம் எல்லாமே சாத்தியம் தானே. சிறுவாணி அணையின் நீர்த்தேக்க அளவை கேரள அரசு குறைப்பதாக பொதுமக்களும் விவசாயிகளும் குற்றம் சாட்டுகின்றனர். பாதுகாப்பு காரணங்கள் கருதி சிறுவாணி அணையின் கொள்ளளவு 44.61 அடியாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த அணையிலிருந்து கோயம்புத்தூர் மக்களின் குடிநீர் தேவைக்காக வரையறுக்கப்பட்ட 101.40 MLD அளவிலிருந்து 94.26 என்ற அளவில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்நிலையில் சிறுவாணி அணையில் நீர்த்தேக்க அளவு 40 அடிக்கு மேல் செல்லவிடாமல் கேரள அதிகாரிகள் தண்ணீர் திறந்து விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கர்நாடகாவில் தொடர் கனமழை காரணமாக குடகு மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. உத்தர கன்னடம், தட்சிண கன்னடம், உடுப்பி, ஹாசன், ஷிமோகா மற்றும் சிக்மகளூரு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், பெஹல்காம், கலபுர்கி மற்றும் இதர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. காவிரி படுகையில் கனமழை பெய்து வருவதால் நீர்த்தேக்கங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் பிரேசில் உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து டிரினிடாட் அண்ட் டொபாகோ, அர்ஜென்டினா, கானா, நமீபியா ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் மோடி பயணிக்க இருக்கிறார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது.